வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆன்மீக வேர்ல்ட் நிகழ்ச்சியில யாரை பார்க்க போறோம்னா, டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ பிரசன்ன ஜோதிடர். அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பத்தி கேட்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கிறோம். இதுல குறிப்பா பார்த்தா இப்ப எல்லாருமே முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகனை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டோம். என்ன கஷ்டம் வந்தாலும் இப்ப இருக்கிற இளைஞர்கள் ஒரு டைம்ல தெய்வ நம்பிக்கையே கிடையாம இருந்த இருந்த மக்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. தெய்வமே கிடையாது அப்படின்னு சொன்னவங்க இப்ப தெய்வம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது ஆகி எல்லாருமே முருகனை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டோம். முருகா நீ எங்க இருக்க? எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் யாரு கையிலனாலும் இப்ப டாட்டூ போடுற அளவுக்கே ஆயிருச்சு. வேலை தூக்கி போட்டுக்கிறாங்க. வேலுண்டு மயிலுண்டு எதற்கும் பயமில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே முருகன் வந்துட்டாரு. ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இருக்கும்ல மேம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த முருகனை வணங்குனா நல்லா இருக்கும். அதுலயும் குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள் இந்த முருகனை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. சித்தர்கள் அதிகமா சித்தர்கள் முருகனை தான் நாடி போயிருப்பாங்க. ஒவ்வொரு முருகன் கோயிலையும் எடுத்துக்காட்டாக பார்த்தா பழனிக்கு கீழே பார்த்தா போகர் இருப்பாரு. சோ ஒவ்வொரு முருகன் கோயிலையும் சித்தர் இருப்பாரு. சித்தரோட பார்வையில நிக்கிற கடவுள் யாருன்னா முருகன் தான் காட்சி அளிப்பாரு. முருகன் தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. சரி, ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த முருகனை வணங்கணும், அதுவும் சித்தர் எந்தெந்த முருகனை வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம்மா. கண்டிப்பா நீங்க சொன்னபடி சித்தர்கள் ராசிக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சூட்சும முறையில சில கோயில்களை கொடுத்துருக்காங்க. அப்போ சித்தர்கள் என்ன அப்படின்னா, அவங்க அனுபவிச்ச விஷயங்கள், இங்க போய் இந்த ராசினர் போனா இது நடக்கும் அப்படின்னு அனுபவிச்ச விஷயங்கள். அப்போ இந்த அனுபவம் அப்படிங்கிறது தான் சித்தருடைய வழிபாடு. அப்போ ஒவ்வொரு ராசியினரும் இப்போ ஒரு கோயிலுக்கு போறாங்க. எக்ஸாம்பிள் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்க முருகன் அப்படிங்கிறதா சொல்றோமே ஒழிய, நாங்க இந்த கோயிலுக்கு போனாதான் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா அப்படிதான் நடக்கும். இல்ல ஒரு குறிப்பா ஒரு விஷயம் கேட்கணும். இப்ப எல்லாருமே இப்ப அதிகமா பார்த்தா திருச்செந்தூரை தேடி ஓடுறோம். எல்லாருமே போறோம். முருகன்னாலே படார்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருது திருச்செந்தூர் தான். அதை தாண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாருக்கும் ஞாபகம் வருது பழனி. பழனி முருகனை தேடி ஓடுவோம். 12 ராசிக்காரர்களும் அந்த முருகனை வணங்கணுமா? இல்ல இந்த ராசிக்காரர் இந்த முருகனை போய் வணங்கினாதான் சிறப்பு அப்படின்னு ஏதாவது இருக்கா? திருச்செந்தூருக்கு எல்லா ராசினருக்கும் வராது. இப்போ ஒரு ராசினருக்கு திருச்செந்தூருக்கு கீழே சோலைமலைங்கிற முருகன் இருக்காரு, வாகனமலைன்னு ஒரு முருகர் இருக்காரு. அப்போ அந்த முருகர் தான் இவருக்கு கரெக்ட் அப்படின்னு வகுத்து வச்சிருக்காங்க. அப்ப சூட்சமம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப திருச்செந்தூர் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன். ஏன் அப்படின்னா அது சந்தனமலையை குறைந்த ஒரு கோயில். அப்ப பாதி சந்தனமலையே அங்க இல்ல, மீதி இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது சூர சம்ஹாரம் ஆகி வெற்றி வாகை சூடிய அமைப்பு. அப்ப அங்க போன வெற்றி கிடைக்கும், தொழில ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சூட்சமா. இப்ப திருப்பதிக்கு போறாங்க. திருப்பதியில என்ன அப்படின்னா, அங்க பாத்தீங்கன்னா கொங்கண சித்தர் இருக்காரு. தொட்டதெல்லாம் பொன் ஆகணும், தொட்டதெல்லாம் பொன் ஆகணும். என்ன சித்தர் இருக்காரு? கொங்கண சித்தர். கொங்கண சித்தர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா காங்கேயத்துல அவர் தவம் இருந்தது. கொங்கண சித்தர் அங்க போய் என்ன பண்ணாருன்னா சமாதியானது. அப்ப சமாதியான இடம் எங்க? திருப்பதி. அப்ப திருப்பதியில என்ன கொட்டுது? பணம் கொட்டுது. இப்படி ஒவ்வொரு சித்தர்கள் தனக்கு என்ன வேண்டி தவம் இருந்தாங்களோ அந்தந்த இடத்துக்கு உண்டான அமைப்புல போய் உட்கார்ந்து அதை அனுபவித்து அந்த விஷயங்கள் ப்ரூஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் சித்தர் ஏட்டில் எழுதின விஷயங்கள் எதுவுமே மாறுபடாது. அப்ப சித்தர் வழிபாடுன்னா அவ்வளவு பவர்ஃபுல். 100%. இப்போ நம்மளுக்கு 12ஆம் இடம் குருவோடைய மீனம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த மீன ராசி மீன லக்னத்துல இருக்கவங்க கண்டிப்பா கொஞ்சமாவது ஆன்மீக வழியில இருப்பாங்க. அவங்க சித்தர் வழிபாடு, முன்னோர்கள் இப்ப இறந்தவங்களெல்லாம் முன்னோர்கள் வழிபாடு அவங்க செய்வாங்க. அப்போ சூட்சமம் என்பது ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதன்படி இப்ப எங்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ல எங்களுக்கு இந்த முருகன் போனனால கண்டிப்பா அந்த முருகன் போங்க. அதுதான் உங்களுடைய இப்ப அப்பா அம்மா நம்மளுக்கு எப்படி தனித்தனியா இருக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு முருகன் வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம். அது எந்த ஊர்ல இருக்கு, எந்த முருகன் நம்மளுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது அவங்களுடைய காரியங்கள் தடங்கள் இல்லாம நடக்கும். இப்ப நம்மளுக்கு குலதெய்வம்
எல்லாத்துக்கும் ஒரே குலதெய்வமா? கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம். அதே மாதிரி தான் இந்த சித்தருடைய முருகன் வழிபாட்டு கூட, அது முருகன்னா சொல்லவே வேண்டாம். நீங்க சொன்ன மாதிரி முருகா எல்லாத்துக்கும் பயம் போய் நாம வாழ்க்கையில ஜெயிப்போம் அப்படிங்கிறதுல இன்னைக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வெற்றி வாகிய சூடிய முருகன் குழந்தை வேலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப இங்க கொடைக்கானல்ல ஒரு குழந்தை முருகன் வேலப்பர் ஆமா இருக்காரு. ஆமா அப்போ அங்க என்ன விசேஷம் தெரியுங்களா? உங்களுக்குன்னு ஒரு விதிக்கப்பட்ட விதி இருந்தால் மட்டும்தான் அங்க போக முடியும். அந்த கோவிலுக்கு அந்த கோயிலுக்கு சும்மாவெல்லாம் வந்து நான் கொடைக்கானலே இருக்கிறவங்க கூட போக முடியாது. அந்த பூம்பாறை கிராமம் வந்து ஒரு மாந்திரிக மந்திரத்தால் கட்டுப்பட்ட ஒரு கிராமம். அப்ப அந்த குழந்தை வேலப்பர் கிட்ட நீங்க போய் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதற்கு விதி இருந்தால் மட்டும்தான் நம்ம போவோம். இல்லாட்டி கண்டிப்பா போக முடியாது. அப்ப இப்படி ஒவ்வொரு முருகரை நம்ம வந்து வச்சிருக்கோம். நம்மளுக்கு 6 படை முருகர். அதுல நீர்நிலையோட கீழே குன்றும் இல்லை மலை இல்லாத ஒரு முருகர் யாரு அப்படின்னா திருச்செந்தூர். அப்போ வித்தியாசமா ஒவ்வொரு முருகனுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அதன்படிதான் நம்ம 12 ராசிகளுக்கு சொல்றோம். அப்ப இந்த 12 ராசிகளுக்கு உங்களுக்கு கோயில்கள் மட்டும் இல்ல, அங்க போனா நம்மளுடைய விஷயங்கள் எது நடக்கும், பர்டிகுலரா எந்த விஷயம் நடக்கும், எந்த விஷயத்துக்காக நம்ம அங்க போறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிறப்பு. இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப 12 ராசிக்காரர்களும் இந்த முருகனை தான் வணங்கணும். அதுவும் சித்தர்கள் சொன்ன மாதிரி சித்தர்கள் வழிகாட்டின முறையில இந்த முருகனை வணங்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இதுல அந்த 12 ராசிக்காரர்களும் இந்த முருகனை போய் வணங்கும்போது, இப்ப இந்த முருகனை தான் வணங்கணும். ஒரு வேளை வச்சுக்கலாம். சிம்ம ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை போய் வணங்கணும் அப்படின்னா, அவங்க வந்து எந்த நாள்ல போய் வணங்கணும்? அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கா? அதுக்குன்னு ஒரு கிழமை இருக்கா? இல்ல சில பேர் சொல்லுவாங்க, நீ முருகனை போய் வணங்கணும்னா செவ்வாய்க்கிழமை தான் போய் கும்பிடணும்னு. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, நீ பிறந்த தினத்தில், பிறந்த நாளில், பிறந்த நட்சத்திரம் அந்த மாதிரியான நாட்களை வச்சு முருகனை போய் வணங்கினா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படி போய் வணங்கணும்? கண்டிப்பா நாட்கள் நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, பொதுவா செவ்வாய்க்கிழமை, இப்ப செவ்வாய்க்கிழமை போக முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அதை விட அவங்க பிறந்த நட்சத்திரத்தை விட அடுத்த நட்சத்திரத்துல போனா தனம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம இப்ப நம்ம சித்திரையில வந்து பிறந்திருந்தோம்னா சித்திரை, இப்ப வந்து என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து நான் சுவாதி நட்சத்திரத்துக்கு அப்புறம் விசாக நட்சத்திரத்துல போனா எனக்கு தனகாரிகமான அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். ஓ நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற நட்சத்திரம். முன்னாடி நம்மளுக்கு அடுத்த நட்சத்திரம், பின்னாடி இல்ல, நம்மளுக்கு அடுத்த நட்சத்திரம். எப்பவுமே 1வது ஆப்ஷன்ல இருந்து 2nd அப்படிங்க வர்றது நம்மளுக்கு செட் ஆகும். அது எங்கனாலும் செட் ஆகும். இப்போ வந்து நம்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் நம்மளுக்கு சூப்பரா செட் ஆவாங்க. அவங்களால நம்மளுக்கு ஏமாற்றம் இருக்காது. நீங்க ஒரு காரியம் நடக்கணும், ஒரு வேலை தேடி போறீங்க, ஒரு தொழில் நடக்கணும் அப்படின்னா உங்க நட்சத்திரத்தை பார்க்காதீங்க, அடுத்த நட்சத்திரத்தை பாருங்க. அதுதான் தனதானிய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்போ அதே இதை நம்ம உடல் குறை இருக்கு, இப்போ எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை, எனக்கு எதுவுமே மருத்துவம் செட் ஆகலைன்னா உங்க நட்சத்திரத்துக்கு போகணும். நம்ம என்ன காரியத்துக்காக போறோமோ அதெல்லாமே 2nd ஆப்ஷன். நம்ம உடல் நலத்தை மட்டும் நம்ம கருதி போகிறது, நம்ம கர்மாக்காக போறோம், நம்ம தோஷ நிவர்த்திக்கு போறோம்னா நம்ம நட்சத்திரம் தான் சிறந்த வழி. சிறப்பு. சோ நான் முருகனை போய் வழிபடுறதுலயும் இத்தனை விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா சோ இதுல வந்து குறிப்பா சொன்னீங்க, நம்ம நட்சத்திரத்துல போக கூடாது, நம்மளுக்கு அடுத்ததாக இப்ப 1னா ஃபர்ஸ்ட்னா அந்த 2nd நம்மளுக்கு 2ndல வர நட்சத்திரத்தோட அன்னைக்கு போனா ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை அப்படிங்கிறது. விட என்னன்னா கரணம், இப்போ வந்து பவகரணம், பாவகரணம், கௌளவ கரணம், தைத்துளை கரணம், நம்மளுக்கு கரசை கரணம், பத்திரை கரணம், இப்படி வந்து இருக்கு. அப்போ கரண வழிபாடுன்னு இருக்கு. கரணம் தப்பினால் மரணம். மரணம். ஆமா. அப்ப என்னன்னா கரணனாத நம்மளுடைய ஜாதகத்துல கெட்டு போயிட்டா நம்மளுடைய விபத்துகள் நிறைய வரும், பிரச்சனைகள் நிறைய வரும் அப்படிங்கிறதா இந்த ஒரு வழிபாடு. அப்போ கரணம் திதி அதையும் ஃபாலோ பண்றவங்க சூப்பரான முறையில வந்துருவாங்க. சிறப்பு. கரணத்தை வந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வருவாங்க. திதிகளை எடுக்கிறவங்க வந்து அவங்க சூட்சும முறை சூனியத்திலே சிக்க மாட்டாங்க. எல்லாமே திதி பார்த்து. ஓரைகள் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து தோல்வியே போகாது. ஆஹா. இப்படி நட்சத்திரத்துல எடுக்கிறவங்க வெற்றியே இருக்கும். ராசி எடுக்கக்கூடியவங்க சில விஷயங்கள்லேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு யோகம் வரும். அப்போ நம்மளுக்கு பஞ்ச அங்கம், பஞ்சபூதங்கள், பஞ்சசக்தி, பஞ்ச அங்கங்களே கொண்ட விஷயங்களை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ஜாதகம் தெரியணும்னு அவசியமே கிடையாது. சிறப்பு. புரியுதுங்களா? இது வந்து நார்மலாகவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் என்ன காரணம், அந்த கரணத்துக்கு உண்டான சிம்பிள்
இப்போ எக்ஸாம்பிள் வந்து பவக்கர்ணம் வந்து இப்போ வந்து சிங்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க, கௌளவக்கர்ணம் பன்றி. அப்போ பன்றினா என்ன, வராகமூர்த்தி, பைரவி இந்த ஆஹா, மாதிரிலாம் இருக்காங்க. ஆஹா. அவங்க உருவத்தை தினம்தோறும் பார்க்க பார்க்க அவங்க வைப்ரேஷன் நல்லா இருக்கும். சிறப்பு. இப்போ நாகவகர்ணம்னு ஒன்று இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நாகவகர்ணத்துல மந்திரம், மாந்திரீகம், திருட்டுத்தனம் இது செய்கிறவங்களும் அந்த கர்ணத்துல இருப்பாங்க. அப்போ 6 கர்ணங்கள் 11 கர்ணங்கள்ல 6 கர்ணங்கள் நல்ல உத்தமமான ஒரு கர்ணங்கள். இப்போ மீதி கர்ணத்துல மேக்சிமம் யாரும் இருக்கவே மாட்டாங்க. அப்படி இருந்தா அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் எந்த முருகனை வணங்கணும்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க? ரிஷபம் அப்படிங்கிறது வந்து சுக்கிரன். சுக்கிரனுடைய ஆதிக்கப்பட்டம். பெண், சூலினி, பாலாம்பிகை எல்லாமே வந்து பெண் தெய்வம். அப்போ பெண் ஒரு இடத்துக்கு வெளியில வந்து ஆணுக்கு நிகரா நின்னு ஒரு வெற்றி வாகை சூடணும் அப்படின்னா, அந்த ராசியில பெண் இருந்தாங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். ரிஷபத்துல வந்து பெண் பிறக்கும்போது ரொம்ப பலமா இருப்பாங்க. யாருமே வந்து ரிஷப ராசிக்காரங்கள் கீழே இறங்கிட்டாங்க, அவங்க முடங்கி வீட்டோட அருப்பங்கரையில இருக்காங்கலாம் சொல்லவே முடியாது. 100% வந்து அவங்க நல்ல ஒரு அமைப்புல இருப்பாங்க. அவங்களுக்கு பழமுதிர் சோலைங்கிறது வந்து மிக மிக அற்புதமான ஒரு சூட்சம கோயில்னு சொல்லலாம். சூட்சமம் இந்த இடத்துல அடங்கி இருக்கு. என்ன அப்படின்னா, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா என்னோட பிரச்சனைகள் தீருதுன்னு எப்படி ஒரு சூட்சமங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ராசிக்கும் சூட்சமமான ஒரு கோயில். அப்போ பழமுதிர்ச்சோலை முருகன் வந்து நீங்கள் அங்கே போயிட்டு வந்து 90 நாட்கள் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகள் அப்படின்னா, நம்ம குடும்ப பலம் சொல்லுவாங்க. குடும்பத்துல எவ்வளோ சம்பாரிச்சாலும் நிக்காது. பழமுதிர் சோலைன்னா என்ன? சோலை அப்படின்னாவே வந்து பிரகாசம். பிரகாசம். சோலைனா கூட்டு. ஒரு மாதிரி எல்லாம் சேர்ந்தது தான் சோலை அப்படின்னா. அங்க போனா என்ன வரும்? நல்ல காத்து, நல்ல வைப்ரேஷன் இருக்கு. அப்படி அங்க போயிட்டு வரும்போது உங்க குடும்ப வளம் பெருகும், செல்வம் பெருகும். நீங்க வண்டி, வாகனம் எனக்கு அமையல அப்படின்னா கண்டிப்பா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்கள பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹேண்ட் போகக்கூடாது. நிறைய பேர் தப்பா முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு வண்டி வாகனத்தை செகண்ட் போகக்கூடாது. புதுசாதான் எந்த ஒரு பொருளையும் செகண்ட் ஹேண்டா வாங்காதீங்க. ஏன்னா நீங்களே மேஷத்துக்கு அடுத்த கிரகம். அப்ப அடுத்த ராசி உங்களுக்கு அவ்வளோ பலம் இருக்கு. அப்ப நீங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது அவங்களுடைய உடம்புல வந்து எந்த நோயும் பெரிய அளவுக்கு தங்க விட மாட்டாங்க. அப்ப இந்த பழமுதிர் சோலைக்கு அடிக்கடி போயிட்டு வரும்போது நல்ல விஷயங்கள் இன்னும் அவங்களுக்கு நடக்கும். 4 பேத்துக்கு அவங்க வேலை கொடுக்குற அளவுக்கு இருப்பாங்க. பழமுதிர் சோலை போனா ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. பழமுதிர் சோலை போறனால இப்ப வந்துட்டு நம்ம முதல்ல வந்து மேசராசிக்காரர்கள் பார்த்தோம். 90 நாள்ல ரிசல்ட் கிடைச்சிரும். 90 நாட்கள்ல அவங்க எதிர்பார்த்தது எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இவங்களுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்? அதான் இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. இடம் வாங்குறதுக்கு கிளம்புறாங்க. போனா இடம் அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. வீடு பாதியில நிக்குது அப்படின்னா 100% வந்து இவங்களுக்கு திருஷ்டியால தான் பாதிப்பு. ஓகே. ஏன் அப்படின்னா சுக்கிரனுங்கிறது ஒரு நல்ல ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிரன் அங்க பெண்ணு, அழகு, ஆடம்பரம் எல்லாமே சுக்கிரன். அப்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயத்துல கண்டிப்பா திருஷ்டி இருக்கும். அந்த திருஷ்டியை போக்கடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இவங்க சூட்சும கோயிலுக்கு போகிறத விட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தான் இந்த சூட்சும கோயிலுக்கு போகணும். இவர் அருளியா இவங்க வழி விட்டா அவங்க உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வீட்டை காக்கிறது யாரு? குலதெய்வம். அப்ப இந்த சூட்சும கோயிலுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகணும். போகும்போது என்ன அப்படின்னா கண்டிப்பா தெய்வக்கனி, நான் எல்லா ராசினருக்குமே சொல்லுவேன் தெய்வக்கனி. இந்த தெய்வக்கனிங்கிறது எலுமிச்சம்பழம். அதை விட இன்னொரு கனி இருக்கு, நெல்லிக்காய். நெல்லிக்கனி. இந்த நெல்லிக்கனியை நீங்க கூட வாங்கிட்டு போய் ஆளாளுக்கு ஒண்ணொன்னு கொடுக்கலாம். அங்க பிரசாதமா கொடுக்கலாம். அப்ப இந்த பிரசாதம் கொடுக்கும்போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைன்னு சொல்லுவாங்க, எல்லாமே ஒரு மாதிரி பேட் வைப்ரேஷன் அதெல்லாமே போயிடும். அவங்க அந்த நெல்லிக்கனி என்ன பண்ணுவாங்க? 100% சாப்பிடுவாங்க. ஓ, நெல்லிக்காய்க்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு. கண்டிப்பா. அப்ப மக்கள் சாப்பிடுவாங்க. மீறி பண்ண நீங்க ஒரு 10, 15 பேத்துக்காவது கொடுப்பீங்க. அவங்க சாப்பிடும்போது அவங்களுடைய சுரப்பி, அவங்களோட வாயிலிருந்து வந்து நீர் சுரக்கும். அந்த நீர் சுரக்கும்போது உங்களுக்கு பலம் பெருகும். நோய் நொடி எல்லாமே போயிடும். அப்ப இதையும் நீங்க ஒரு பிரசாதமா வச்சுட்டு போகலாம். போறப்ப ஒரு என்ன பூஜை பொருள் என்னவோ அதை நீங்க வாங்கிட்டு போகணும். கண்டிப்பா ஒரு மாலை, அது நீங்க உயரத்துக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களால என்ன முடியுமோ அதை வாங்கிட்டு போகலாம். ஸோ ரிஷபராசிக்காரர்கள் பழமுதிர் சோலை முருகனை போய் வணங்கினா போதும், வாழ்க்கையில எல்லா செல்வ செழிப்புமே உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத சிறப்பா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து எல்லா ராசிகளும் தொடர்ந்து பேசலாம். நன்றி.